இந்த இடம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம் ஹிஸ்ட்ரியில். ஏன்னா குஷிநகர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து இறந்த இடம். அவர் எல்லா பக்கம் போயிட்டு கடைசியாக இங்கே வந்து தான் இறந்துருக்காரு. அவருக்கு நிறைய சமாதி இதெல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. லிங்சான் வியட்நாம் சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ அங்கிருந்து இங்கே வந்து எல்லாம் கட்டியிருக்காங்க. தட்ஸ் ரியலி கிரேட். இங்கே பார்க்கலாம், இதுதான் நம்ம புத்தரோட சிலை. இங்கே வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள். இந்த குஷிநகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் கடைசியாக வந்து இறந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு நாடும், ஏன்னா அவர் ஆரம்பித்த அந்த புத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, தைவான், அப்புறம் ஜப்பான், சீனா, தாய்லாந்து இங்கே எல்லாமே வந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே போகிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடம் தான் வந்து அவர் இறந்த இடமா. ஸோ இங்கே இருக்கிற பாடியை வந்து வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இறந்த இடத்த வந்து இன்னும் மெமரபுளாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபுல்லாக கார்டன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸவேட்டட் ரிமைன்ஸ் குஷிநகர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு. டீம் ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட ஹாய் டீம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தா கடைசியாக இறந்த ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து பாடி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல தான் அவர் இறந்தார். அங்கே வந்து நாங்கள் சர்ப்ரைஸ்டாக நான் ஒருத்தரை பார்த்தேன். பையோக்கோ பையில மேனே தேக்கா தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம ஊரில் இருக்க ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அவர் வந்து மெடிடேஷன் வந்து நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயும் இருக்காது அப்படின்னு ஐயா அதை உணர்ந்து கிளாஸ் ஒன்று பண்ணிவிட்டு இப்போது நேபாளில் வந்து பேர் என்னங்க, லும்பினி, அந்த இடத்துக்கு வந்து போய் அங்கே அந்த ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதாவது அதோட உங்களோட ஃபீல் பற்றி சொல்லுங்கள். அங்கே நீங்கள் சந்தித்தது தமிழில் சார். தமிழில் சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர், ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் இங்கே லும்பினி போயிட்டு வந்திருக்கேன். 3 மாதம் அங்கே இருந்தேன். இப்போ இங்கே குஷிநகர் வந்திருக்கேன். आई एम फीलिंग वेरी प्लेजेंट। ये यहाँ आकर के मुझे बहुत प्रसन्नता हो रही है कि इतने अच्छे जगह में हम आकर के घूम रहे हैं, देख रहे हैं और समझ रहे हैं. நான் வந்து சைக்கிளிங் பண்ணுறேன்ல, ஐயா அது கேட்டோன்னே அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகி சொல்கிறாரு பெரிய விஷயம் அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கையோட பயனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நாட்டுக்காக பண்ணுறோம், சொசைட்டிக்காக பண்ணுறவங்க தான். ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே வரும்போது குஷிநகர் அப்படிங்கிறது புத்தரோட அவர் இறந்த இடம். ஸோ இது வந்து பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சிட்டி. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து அதில் கோயம்புத்தூர், அதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து சந்திச்சதுங்கிறது காட் கிரேஸ், கடவுள் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம வந்து புத்தரை பற்றின ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். புத்தருக்கு வந்து எப்படி மோட்சம் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. அவர் தியானம் பண்ணார். பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் இவங்க சொல்கிறாங்க, அந்த கோர்ஸ் பண்ணவங்க, அவங்ககிட்ட கேட்போம், भैया वो जो आपने बताया था बोलो, वो जो बुद्धा ने जो किया था ना, वो क्या है ना? गौतम बुद्ध ने जो बोध गया में जो ज्ञान प्राप्त किया था, जिस विधि के द्वारा उनको ज्ञान प्राप्त हुआ था, उस विधि का नाम है विपश्यना. ஓகே டீம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போது புத்தர் வந்து அவருக்கு வந்து மோட்சம் கிடச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அவர் பண்ண அந்த டெக்னிக் பேர் தான் வந்து இவங்க விபஸ்னா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த டெக்னிக் மூலமாக தான் அவர் வந்து மோட்சம் அடைகிறாரு. அதுலேருந்து தான் அவரை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவரோட கருத்துக்களெல்லாம் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா இந்தியாவில் பெரிய லெவலில் இல்லை. அவர் பிறந்தது ஆரம்பித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் தான். பட் அதை விட அவர் உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறத உண்மை. லும்பினி நேபாள். ஆனால் அந்த இல்லை, அது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து பண்ணியிருப்பாருங்க. அதே ராமானுஜ கிராம் அங்கிருந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கடைசியாக வந்து இறந்த இடம் தான் குஷிநகர். இது வந்து யூபியில் இருக்குது. யூபியில் கோரக்பூர்லேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர். ஸோ தேங்க்யூ டீம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தா குஷிநகரில் எல்லாமே வந்து புத்திஸ்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். நிறைய நாட்டில் இருந்தெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், லோட்டஸ் நிக்கி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் அது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து ஃபுல்லாக அர்ப்பணித்து இந்த உயிர்களுக்காகலாம் வாழும்போது அது பல நூற்றாண்டுகள் கடந்து இங்கே வந்து ஒரு நகரமாகவே உருவாகி இருக்குது அப்படிங்கிறது பிரமிப்பாக இருக்குது. இதை பார்த்து வியப்படைக்காமல் இருக்கவும் முடியல. டீம் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸவேட்டட் ரிமைன்ஸ் ஆஃப் மெம்பர் ஸ்டிஃபா. இது வந்து அவரோட பூத உடல்னு சொல்லுவோம்ல, அந்த உடலை வந்து இங்கே தான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் அங்கே இறந்துட்டார். இறந்ததை வந்து அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல வச்சு அதுக்கு வந்து தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஃபுல்லாக வந்து ஸ்டோனால் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்சைடு உள்ள. பட் நான் இங்கேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகணும். ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 3 ஆகிடுச்சு. ஸோ அதான் நான் வந்து மூவ் பண்ணேன்.
இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நான் ஒரு வாட்டியும் நினச்சதே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு. வந்து புத்தர் வந்து இருந்த இடத்துல இவ்வளோ மக்கள் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்கே வந்து எல்லாம் கட்டியிருக்காங்க, அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கிரேட். இதுதான் விற்கிறாங்க, நம்மளுக்கு என்னன்னே தெரில. அது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக अதாவது वाटर स्प्रे பண்ணுறதே है वो। आप लोगों को मैं पहले से देख रहा था, ले लो उसको भी दे देना। बाय बोलो, लेट्स चीयर्स। ये क्या है हाथ में? इधर आओ, ये और ये ठीक है। नहीं 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 आप रख दो, दोनों कांड लेने का बराबर। बाय। இவர் என்னன்னா ஒரு 13 கிலோமீட்டருக்கு எனக்கு முன்னாடி பார்த்துருக்காரு வீட்டிலேருந்து. என் கூட பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். அவர் வண்டி எடுத்துகிட்டு பேசுறதுக்காக எங்கூட வந்துட்டார். வந்துட்டு நான் உங்க கூட பேசலாமா அப்படின்னா, நான் ஏதாவது வேறு வேலையாக போகிறீங்களா அப்படி இல்லை நான் உங்களுக்கு பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. अभी बताइए आप कब मेरे को देखा, कहाँ देखा? 10 to 13 किलोमीटर। हाँ वो 10 से 13 किलोमीटर। तो मेरे को बहुत खुश हो गया कि मेरे को लगा आप दूसरा कुछ काम के लिए जा रहे हैं सर। मैं बस अब मोड़ने वाले मैं आपको देख रहा था कि आप दिखोगे क्योंकि साइकिल से आप कितनी दूर जा सकते हो, तो मैं बस आगे जा ही रहा था, देख रहा क्या बात है यार, मुझे बहुत खुश थे क्योंकि बहुत कम लोग ऐसा होता है कि हम मिलेंगे बात करेंगे ऐसा। तो धन्यवाद। சலீல்கர் அப்படிங்கிற ஒரு இடம் எனக்கு டீ சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ அந்த முன்னாடி ஹெல்மெட்டில் போகிறார் பாருங்கள், அவர் தான் என் கூட வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்ரு பையன் தனியாக வந்தார். இந்த மாதிரி என் கூட யாரும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ டீ குடிச்சிட்டு இப்போ போகிறோம். ஆல்மோஸ்ட்டு நம்ம இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் போனால் போதும். இப்போது யூபி தாண்டி பீகாருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஸோ நைட்லி வந்து நம்ம சைக்கிள் ஓட்டணுமா நிறையா பேர் கேட்பீங்க. டு பி ஹானஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது நம்ம கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஒரு 150 160 அந்த ரேஞ்சு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணிவிட்டு வரனால எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போக வேண்டிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோபால்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் பீகாருக்குள்ளே. அங்கே தான் நைட் ஸ்டே பண்ணணும், போய் எல்லா ரூமெல்லாம் பார்க்கணும், சாப்பிட்றக்கு எதாவது வாங்கிட்டு போகணும். டீம் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம பீகாருக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நான் ரூம் தேடி போயிட்டுருக்கேன். எங்கே ஓரளவுக்கு நம்மளுக்கு ரூமு நல்லதாக கிடைக்கணும், சேம் டைம் ஹாட் வாட்டர் இருக்கணும், அப்போ தான் உடம்பு வந்து ரிகவரி ஆகும். ஆக்சுவலாக டே 17ஓட லாஸ்ட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து ரூம் வந்தோம், இங்கே பார்க்கலாம் ரூமு. தென் இங்கே இருந்துட்டு இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 154 கிலோமீட்டர் வந்து பண்ணியிருக்கோம். மார்னிங் வந்து 6:30 ஆரம்பிச்சது. இப்போ வீட்டுக்கு இப்போ ரூம் வரும்போது 7:45 பக்கம் ஆகிடுச்சு. ஒரு 13-14 மணி நேரம். அதில் இல்லாமல் ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் குஷி நகர்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா புத்தர் வந்து இறந்த இடம், அவருடைய பூத உடல் வச்சுருக்க இடமும் அவர் இறந்த இடமும் அது எல்லாமே வந்து பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. புத்திஸ்டெல்லாம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் குழந்தைங்க பாவம், ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் ஏதோ கிடைக்கிற அந்த ரப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படுற குழந்தைங்க, அதெல்லாம் பார்க்கும்போது மனசே கேட்கல. நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு எங்கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு சைக்கிள்னால, அது கொடுத்துட்டு வந்தேன். சில குழந்தைகளுக்கெல்லாம் எங்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நம்மளால் அதுதான் முடியும், சும்மாவும் வர முடியல. மற்றபடி இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நல்லா டயர்டு. ஓரளவு ஒரு 154 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். பட் ஸ்ட்ராங், இன்னும் நிறையா பண்ணணும். நல்லா போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சைக்கிள் வேறு நம்மளுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி அதை வச்சுட்டு வந்திருக்கேன். WD-40 எல்லாம் போட்டு இதுக்கப்புறம் ஆயில் போட்டு அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். கீப் இன் டச்.